அண்ணி, பிரபா மனசுல இருக்கிற பொண்ணத்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உறுதியா இருந்தது நந்தினி தான். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன அந்த பொண்ண வற்புறுத்தி சம்மதிக்க வச்சதும் நந்தினி தான். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தர்ம சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு தான் நேரம் இங்க வராம ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தான் இங்க வந்திருக்கோம். அக்கா, உள்ள வாங்கன்னு சொல்லி ஒரு கப் காஃபி கொடுத்தீங்கன்னா நாங்க குடிச்சிட்டு போயிடுவோம். இல்லைன்னா இப்படியே இங்க இருந்து திரும்பி போயிடுவோம். அவங்க நம்ம சொன்னதுல சமாதானமாகல உமா. நாம இங்க நிக்கிறதா உங்களுக்கு பிடிக்கல. வா போலாம், வா. டேய், கொஞ்சம் இருடா. எல்லாத்தையும் சொன்னீங்க, முக்கியமான விஷயத்தை ஏன் சொல்லாம போறீங்க? நாங்க எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். எதுக்கு தெரியுமா? கிருஷ்ணன் உயிருக்கு ஆபத்துன்னு வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இவனோட உயிருக்கு யாரால ஆபத்துன்னு தெரியுமா? உங்க மருமக கிரியால. அவன் போலீஸ் காவல்ல இருந்து தப்பிச்சதே கிருஷ்ணனை கொல்றதுக்கு தான் போலீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்காக தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. மாமனாரும் மருமகனும் கிருஷ்ணனை கொல்லணும்னு சொல்லிட்டு குறியா இருக்காங்க. அப்ப கூட நீங்க வேணும்னு உங்களை பார்க்க வந்திருக்கான். நீங்க இவனை வாசல்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புறீங்க. ஆனா இவனை கொல்றதை விட இது ரொம்ப கொடூரமா இருக்குக்கா. கிருஷ்ணா, வாங்க போலாம். போலாமா? நில்லு கிருஷ்ணா. உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. என் புருஷனா இருந்தாலும் என் பொண்ணா இருந்தாலும் என் மருமகனா இருந்தாலும் இதேதான். நம்ம குலசாமி என்னைக்கு உன்னை கைவிடாது. ரொம்ப நன்றி அக்கா. உள்ள வாங்க. உமா, போலாம். வட இருங்க இருங்க. ஏன் நிக்கிறீங்க? வாங்க. நாங்க இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா நீங்க எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். சொல்லுவோமா, என்ன வாக்கு? நீங்க சொன்ன மாதிரியே நம்ம குலசாமி புண்ணியத்துல எனக்கு எனக்கு என் அண்ணன் திரும்ப கிடைச்சிட்டாரு. அவர் பொண்ணுதான் என் பிரபா கட்டிக்க போற பொண்ணு. ஏன் அண்ணி இப்ப உயிரோட இல்ல, வேற சொந்த பந்தங்களும் இல்ல. நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்து உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சரின்னு வாக்கு கொடுங்க, நாங்க உள்ள வரோம். அந்த பொண்ணு பேர் என்னம்மா? இசை. இசை பிரியா. இந்த நிமிஷத்துல இருந்து இசை எங்க வீட்டு பொண்ணுமா. அவ கல்யாணத்தை நாங்க முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிறோம். போதுமா? என்ன? வாங்க. வாமா. வாங்க. வா. உமா, இப்ப சந்தோஷமா? ரெடியா இருக்காங்க சார். சார், அங்க பூ விற்கிறார்ல,
அவர் நம்பால் தான் சார். கோவிலுக்கு மதில் சுவர் இல்லைங்கிறது எதிரிக்கு சாதகமாயிடக்கூடாது. ஓகே ரொம்ப சார். அலர்ட்டா இருக்கணும். சரிங்க சார். கிருஷ்ண சார் வந்த உடனே நம்ம ரவுண்ட் அப் பண்ணி நிக்கணும். ஓகே சார். ஆனா 360 டிகிரில வாட்ச் பண்ணி சரிங்க சார். சொல்லு சேர்மா. என்ன சார், பிரச்சனை ஒன்றும் இல்லையே? ரத்னம் நம்ம பக்கம் வரல. பாப்போம். நீ கட் பண்ணாம லைன்ல இரு. சரி சார், கிருஷ்ணா வந்து உங்களுக்கு சொல்றேன். அந்த பக்கம் போய் உட்காருங்க. ஐயா என்னங்க ஐயா இது? யோ ஐயா சொல்றாருல, எல்லாரும் அப்படி போய் தள்ளி உட்காருங்க. என்னங்க ஐயா, நாங்க வழக்கமா இங்க உட்காந்தாயா பிச்சை எடுப்போம். தள்ளி போய் உட்காந்தா ஜனங்க எங்களை தேடி வந்தாயா பிச்சை போடுவாங்க. நான் உங்க யாரையும் ஒன்னும் சொல்லல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க தள்ளி போய் உட்காருங்களேன். ஐயா ஐயா என்ன விஷயம்யா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவங்களை தள்ளி போய் உட்கார சொல்றேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயா உங்க ஆளுங்களை மாறு வேஷத்துல இருக்க வைக்கிறேன்னு கேட்டீங்க, சரின்னு சொன்னேன். நீங்க பாதுகாப்புக்கு நிக்கிறோன்னு சொன்னீங்க, அதுக்கும் சரின்னு சொன்னேன். அவ்வளவுதான் செய்ய முடியும். வயிற்று பாட்டுக்கு முனிய நம்பி இருக்கிறவங்களை எப்படியா விரட்ட முடியும்? இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேட்டு ஒத்துழைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா கோயிலும் சாமியும் எல்லாருக்கும் பொதுவானது. இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருமே இங்க ஒண்ணுதான். உசுருக்கு பயம் இருக்கிறவங்க முனி காப்பாத்துவான்னு நம்பிதான் இங்க வரணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா இங்க வரக்கூடாது. ஒரேடி அப்படி சொல்லிட முடியாதுங்களே. ஐயா உங்களை நான் மதிக்கிறேன். ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நீங்க பெருசா இல்ல இங்க இருக்கிற முனி பெருசா? உங்களை மாதிரி லட்சம் அதிகாரிங்க இங்க வந்தாலும் இந்த முனிக்கு ஈடாகுமா? கொல்லணும்னு நினைக்கிறவனும் இங்க வந்துதான் சாமி கும்பிட்டுட்டு போறான். கொன்னுருவாங்கன்னு பயப்படுறவனும் இங்க வந்துதான் சாமி கும்பிட்டுட்டு போறான். எதை சரின்னு நினைக்கிறானோ இந்த முனி அதை செய்ய விடுறான். உங்க வேலையை பாருங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா யாருக்காகவும் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நல்லது கெட்டது அவன் பாத்துக்குவான் ஐயா. சரி, இவங்க எங்கே இருக்கு? நல்லதுயா, வாங்க போலாம். ஓகே சார். இங்கே இருங்க.
என்ன சர்மா இங்க பேசினதெல்லாம் கேட்டியா? கடவுள் உங்க பக்கம் இருக்கா சார். ஆ, சார் வண்டி எதுவும் வருது சார். அவங்க தான் நினைக்கிறேன். சார் கிருஷ்ணா வந்துட்டான். எந்த பக்கம் வரா? கோயிலுக்கு கிழக்கு பக்கம் தான் சார் வரான். உங்களுக்கு எதிர்த்தாப்புல வருவான் சார். பாருங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துல அவன் கதையை முடிச்சிட்டு சொல்றேன். நம்ம போலாம் ரத்னம். வாங்க அம்மா, அந்த பேக் கொடுங்க. இந்த வழியா போயிட்டு இருந்தேன். உங்க வண்டி நின்னுட்டு இருந்துச்சு. லாக் பண்ணாம வேற இருந்தது. உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதான் உட்காந்துட்டேன். உள்ள வந்து உட்காருங்க நட்ராஜ். அதிகபட்சம் 3 நிமிஷம். நான் நினைச்சதை பேசிட்டு போயிடுறேன். வாங்க. நட்ராஜ், நல்லா இருக்கியான்னு அக்கறையா கேப்பீங்கன்னு நான் ஆசைப்பட்டேன். நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆபீஸ்க்கு வந்து நான் 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வார்த்தையாவது பேசுவீங்கன்னு விடிய விடிய போனையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நீ நன்றியை எதிர்பார்த்துதான் பணத்தை எடுத்துட்டு வந்தியான்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, நன்றியை எதிர்பார்த்துதான் கொண்டு வந்த. அந்த நன்றிய வார்த்தையா நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சு டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்குவீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல நட்ராஜ், ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அபார்ஷன் கூட பண்ணிருக்கேன். அதையெல்லாம் கூட நீங்க மன்னிச்சிருக்கீங்க. உங்க அப்பா கிட்ட நான் நடந்துகிட்டத இன்னும் நீங்க மன்னிக்க தயாரா இல்ல. எதனால அப்படி நடந்துகிட்டேன்னு நான் பேசக்கூடாத இடத்துல எல்லாம் பேசியிருக்கேன். ஆனா பேச வேண்டிய உங்ககிட்ட நான் பேசல. நான் உங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, ஐயாவும் அப்பா கிட்ட எல்லாம் ஏற்கனவே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்.
இப்போ உன்கிட்டயே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நட்ராஜ். உங்க அப்பா கிட்ட நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் வருத்தப்படுறேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க அப்பாவுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நீங்க பணத்தை ரெடி பண்ணீங்க. அதை திருப்பி எடுத்துட்டு போனதுனாலதான் நான் கோவப்பட்டேன். இப்ப கூட அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அப்படி செஞ்சதுனால நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து போயிடுச்சு. அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு உங்க அப்பா மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு எங்க அப்பா மேல எனக்கும் பாசம் இருக்கு. ஒருத்தங்க மேல அதிகமா பாசம் வச்சா அதுக்காக நம்மள அறியாம சில தப்புகளை செய்வோம். தப்பே பண்ணாலும் நீ எங்க அப்பா அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு ஒரு புருஷன் சொன்னா அது சரி, அத பொண்டாட்டி சொன்னா தப்பா? ஆம்பளைங்களுக்கு பெத்தவங்க மேல இருக்கிற பாசம் தப்பு இல்ல. அதுவே அவன் பொண்டாட்டிக்கு பெத்தவங்க மேல பாசம் இருந்தா அது தப்பு. அதுக்கு பேரு திமிரு இல்லையா? வேண்டாம், நான் இந்த உரிமை பிரச்சனையெல்லாம் பேசுறதுக்காக வரல. ஆனா என் பிரச்சனை இதுதான் நட்ராஜ். எனக்கு சரின்னு படுறத பேசாம இருக்க முடியல. அது உங்களுக்கு தப்பா தெரியுது. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா அதை காட்டிக்காம அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அது எனக்கு போலித்தனமா தெரியுது நட்ராஜ். இப்ப நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். எங்க அப்பா மனசு கோணாம நடந்துக்குவியான்னு நீங்க கேட்டா நான் என்ன சொல்லணும்? சரின்னு தானே சொல்லணும். ஆனா எனக்கு அப்படி சொல்ல வராது. நான் புத்தம் புதுசா மாறிட்டேன், தினமும் அவங்க பாதத்தெல்லாம் கழுவி விடுவேன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. மரியாதை குறைவா நடந்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். இது உனக்கு போதாது, இன்னும் உனக்கு திமிரு குறையலன்னு சொல்லுவீங்க. இது திமிருன்னு நினைச்சா சாரி. அது என் கூட பிறந்தது நட்ராஜ். அதை என்னால மாத்திக்கவே முடியாது. என்ன பண்றது? நான் நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியாது. ஆனா மத்த எல்லாரையும் விட நான் உண்மையானவ. மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு ஒரு நாள் நான் பொய்ய நடிச்சதில்ல. உலகத்துல எல்லாத்தையும் விட அதிகமா எங்க அப்பா மேல எனக்கு பாசம் இருக்கு. அதை விட அதிகமா உன் மேல எனக்கு லவ் இருக்கு. ஆமா நட்ராஜ், நீ என்ன புரிஞ்சுக்காம டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதும் அப்பா கோவப்பட்டாரு. பதில் நோட்டீஸ் அனுப்பணும்னு சொன்னாரு. அந்த நேரத்து கோவத்துல நானும் கையெழுத்து போட்டுட்டேன். ஆனா உன்னை பிரியணும்னு எனக்கு துளி கூட எண்ணம் கிடையாது. ஆனா மனசு மாற மாட்டேன்னு நீ பிடிவாதமா இருந்தா நான் கெஞ்சிக்கிட்டுலாம் நிக்க மாட்டேன், சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் மேல எனக்கு எவ்வளவு லவ் இருக்கு பாருன்னு கெஞ்சியும் நிரூபிக்க முடியாது, சண்டை போட்டும் நிரூபிக்க முடியாது. ஆனா நம்ம குழந்தைக்கு அப்பா பாசங்கிறது தெரியாம போயிடக்கூடாது. அதுக்கு நான் கெஞ்சணுமா சண்டை போடணுமான்னு எனக்கு தெரியல. நான் வரேன் நட்ராஜ். அமதிகா, இல்ல, அவர் கூப்பிட்டிருக்க மாட்டாரு. அவந்திகா, கூப்பிட்டீங்களா நட்ராஜ்? ஆமா, சொல்லுங்க நட்ராஜ். நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்க. இந்தாங்க ஐயா, இந்தாங்கம்மா. நீங்க அம்மாவுக்கு போடுங்க, நீங்க ஐயாவுக்கு போடுங்க.
பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க சாமி. சரி. நிலைமை எப்படி இருக்கு? நிலைமை சாதகமா இல்ல. குழந்தைங்க வேற அங்க இங்க ஓடி விளையாடிட்டு இருக்கு. அந்த ஐயா வேற மறைச்சிட்டு நிக்கிறான். அப்பா சாமி, எங்களுக்கு நிறைஞ்ச ஆயுசையும் பூரண சந்தோஷத்தையும் கொடு. அப்படி உனக்கு ஒரு உசுரை எடுத்துதான் தீரணும்னா அதுக்கு ஏன் உசுரை எடுத்துக்கோ. இவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்து. வணக்கம். என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும். தயவு செய்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க. அது போதும். ரொம்ப நன்றிங்க.